ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி எங்கள் அப்பாவோட தவசம். இன்னையோட எங்கள் அப்பா இறந்து 10 வருஷம் ஆகுது. இந்த வீடியோ எடுத்து 1 வீக் ஆகுது. ஆனால் நான் கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடுமே எங்கள் அம்மா சமைச்சாங்க. எங்கள் அப்பாவுக்கு சாம்பார் சாதம், சுண்டக்காய் குழம்பு, ரசம், பாயாசம், வடை, அப்பளம் இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக கடல வடை, உளுந்த வடை இது எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சது எங்கள் அம்மா எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்த்து சமைச்சாங்க. சமைச்ச எல்லாத்தையுமே எங்கள் பெரியம்மா எங்கள் அப்பாவுக்கு எல்லாத்தையுமே படையல் போட்டாங்க. நானும் எங்கள் பெரியம்மாவுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் எங்கள் அக்கா வேலைக்கு போயிட்டு வரும்போது மாலை வாங்கிட்டு வந்தாங்க. அந்த மாலை வாங்கிட்டு வந்ததும் எங்கள் அப்பாவுக்கு மாலை போட்டுட்டு, அதுக்கப்புறம் பூ எல்லாத்தையுமே கொஞ்சமாக சாமிக்கு வச்சுட்டு, கொஞ்சமாக விளக்கு எல்லாத்தையுமே எங்கள் அக்கா அதுக்குள்ளே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் விளக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக அப்படியே நெய் ஊற்றி விளக்கு எல்லாத்தையுமே அதுக்கு முன்னாடி படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே எடுத்து கரெக்டாக வச்சிடணும்ல, அதனால் எல்லாருமே எங்கள் அக்கா ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லோரும் வந்ததுக்கப்புறம், சொந்தக்காரங்க எல்லோரும் வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு போயிட்டு படைச்சிட்டு எல்லாருமே போயிட்டு படைச்சிட்டு எல்லாத்தையும் ஆரத்தி எல்லாத்தையும் போய் முடிச்சுட்டு எங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கிட்டேயும் போய் காமிச்சிக்கிட்டு, அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்ட ரூம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் ஒருத்தவங்க தான் போக முடியும். அதனால் நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன், சின்ன அக்கா எல்லோரும் போயிட்டு அப்பாவை போய் பார்த்துட்டு அப்பா கூட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு, அப்புறம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு விழுந்து கும்பிட்டுட்டு, அப்புறம் திருநீர் வச்சுட்டு அப்புறமேட்டு வந்தோம். சொந்தக்காரங்களும் எல்லோரும் போய் கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்பாவை பற்றி பேசிவிட்டு, அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் அப்புறமேட்டு சாப்பாடு எல்லாேருக்கும் பரிமாறி ஒருத்தவங்களுக்கு பார்த்து சாப்பாடு எல்லாத்தையுமே வச்சுட்டு மன நிறைவோடு எல்லாத்தையுமே பரிமாறிட்டு, அப்புறம் நாங்களே எங்கள் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் போய் நான், எங்கள் அண்ணன் எல்லோரும் போய் அப்பாவுக்கு மாலை, கற்பூரம் எல்லாமே போய் வாங்கிட்டு போயிட்டு, அங்கே போய் கொஞ்சமாக போய் எங்கள் அப்பாவை கல்லறையில் போய் பார்த்துட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் சீர் பண்ணிவிட்டு, மேலே அப்படி கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு, மாலை போட்டுட்டு, விளக்கு ஏற்றி வச்சுட்டு, அப்புறமேட்டு வத்தி ஏற்றி வச்சுட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு, அப்புறம் எங்கள் அண்ணன்கிட்ட கற்பூரம் கொடுத்தோன்னே எங்கள் அண்ணன் போய் எங்கள் அப்பாவுக்கு கற்பூரம் ஏற்றி படைத்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கொஞ்சம் கற்பூரம் அணையிற வரைக்கும் நின்றுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நின்று அதை அணைஞ்சதுக்கப்புறம் போய் எங்கள் அப்பாவுக்கு சாமி கும்பிட்டுட்டு நேரில் போய் எங்கள் அப்பா கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்துட்டோம்.